இன்னைக்கு வர்ற 1,00,000த்துல ஒரு 10,000 நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல இருப்பீங்க. அப்ப வர்றதை ஃபுல்லா நான் வாஷ் அவுட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா நான் காசு வாங்கி, கடன் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா, நீங்க 10 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல தான் இருப்பீங்க. வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துல தான் நிப்பீங்க. அது ரொம்ப பிரச்சனைய வந்து உருவாக்கிடும்ங்க. இப்போ சென்னைய பொறுத்தவரைக்கும்ங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70% வீடுகள் வந்து ஆக்ஷன்ல இருக்குங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துங்க ஒரு 20,000, 30,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உடனே போய் ஹோம் லோன்றாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு என்பிஏ அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கில நடக்குங்க. பேங்க் வந்து அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் கூட நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லங்க. நீங்க பணம் கட்டலன்னா, இஎம்ஐ கட்டலனா 3வது மாசம் காலி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருதுங்க. இப்போ ஒரு இஎம்ஐக்குள்ள போய் நம்ம லாக் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், அது அவர் ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது பிரஷர் இருந்தா கூட அங்கிருந்து அவரால வெளியிலேயே வர முடியாதுங்க. இன்னொரு ஜாபுக்கு போலான்னா கூட அந்த அந்த பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னொரு இடத்த வந்து இன்னொரு ஜாபை கூட அவரால தேட முடியாத ஒரு சூழல் வந்து வந்துருங்க. அப்ப நம்ம வந்துங்க ஒரு வீடு வாங்க போறோம்னு சொன்னாங்க, அந்த இஎம்ஐ பிரச்சனையே இருக்கக்கூடாது. எனக்கு மாசம் மாசம் இந்த வருமானம் வரும். என் கையில இருந்தா செலவாயிடும். அதனால நான் வந்து அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அவருக்கு வந்துங்க அந்த இஎம்ஐ போட்டு சொந்த வீடு வாங்குறதுல அர்த்தம் இருக்குங்க. இல்லையா, என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நான் வீடு வாங்குறேன். எனக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும்னா அவர் வாங்கிக்கலாங்க. பட் ஆனா நாளைக்கு என்ன ஜாப் நடக்கும் அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பா வந்து இஎம்ஐல போனா அது வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கட்டின இனிஷியல் அமௌண்ட் போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ நம்ம கட்டியிருப்போம் பாருங்க, அந்த இஎம்ஐயும் போயிடுங்க. லாஸ்ட்ல வந்து ஆக்ஷன்ல நிக்கும்.